ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூசணிக்காயில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. இது நம்மளோட உடம்புக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தருது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் உணவில் கட்டாயமாக இந்த பூசணிக்காயை சேர்த்துக்கணும். ஏன்னா இது பீட்டா கரோட்டினோட ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்குது. பூசணிக்காய் அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஆக்சிஜனேட்டரியாகவும் இருக்குது. நம்ம உடலில் உற்பத்தி செய்தல அந்த ஃப்ரீ ரேடிக்கலை நடுநிலையாக்குறதுக்கும் உதவியாக இருக்கும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இந்த பூசணிக்காய் அப்படிங்கிறது ஒரு ஊட்டசக்தியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது விட்டமின்கள் தாதுக்களை ஈர்க்கக்கூடிய வரிசையை பெருமைப்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. நல்ல பார்வை, நோய் எதிர்ப்பு செயல்பாடு, ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். சரி வாங்க, பூசணிக்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஆக்சிஜனேற்றங்கள்லாம் ஆரோக்கியமான பளபளப்பான சருமத்துக்கு உதவியாக இருக்கும். விட்டமின் ஏ இருக்குல்ல, இது தோல் செல்களை சரி செஞ்சு புத்துயிர் பெறுறதுக்கு உதவியாக இருக்கு. அதே நேரத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது முன்கூட்டியே வயதாகிறதுக்கு பங்களிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து கூட போராடுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணிக்காயில் விட்டமின் சி, விட்டமின் ஈலாம் இருக்குது. இது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விட்டமின்கள் இருக்குல்ல, இது உடலை நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடுறதுக்கும் நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும், குறிப்பாக குளிர்காலத்தில் பூசணிக்காயை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூசணிக்காய் இருக்குல்ல, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறதுலேருந்து சருமத்துக்கு ஊட்டமளிக்கிறது வரைக்கும் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்குது. நல்ல செரிமானத்துக்கு பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவுறதோடு மட்டும் இல்லாமல் செரிமான ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வழக்கமான குடல் இயக்கத்தையும் ஆரோக்கியமான குடல் சூழலையும் ஊக்குவிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு சிறந்த செரிமானம், ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கு வழிவகுக்குது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணிக்காயில் குறைந்த கலோரிகள், அதிக நார்ச்சத்து இருக்கு. இது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது ஃபில்லிங்கான உணர்வை நமக்கு தருது. அதிகமாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்பையும் குறைக்குது. கூடுதலாக ஊட்டச்சத்துக்களோட கலவை இருக்குல்ல, இது சீரான வளர்சிதை மாற்றத்தை கூட ஆதரிக்குது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, இது ரத்த அழுத்தத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவுறதன் மூலமாக இதய ஆரோக்கியத்துக்கு கூட உதவியாக இருக்கும். பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, விட்டமின் இ இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கிறதுக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பூசணிக்காயை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.